போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கை. தாம்பரம் மாநகர காவல்துறையினரால் 707 கிலோ கஞ்சா அழிக்கப்பட்டது. போதைப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பயன்பாட்டை தடுக்க எடுக்கப்படும் கடுமையான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 20/11/2025 அன்று தாம்பரம் மாநகர காவல்துறை போதைப் பொருட்கள் ஒழிப்பு குழுவின் அனுமதியுடன் கைப்பற்றப்பட்ட 707 கிலோ கஞ்சாவை அழித்துள்ளது. இந்த கஞ்சாவானது தாம்பரம் மற்றும் மாநகர காவல் எல்லைகளில் நடத்தப்பட்ட பல்வேறு அமலாக்க நடவடிக்கைகளின் மூலம் கைப்பற்றப்பட்டதாகும். பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவினை செங்கல்பட்டு மாவட்டம் செங்குன்றம் தென்மேல்பாக்கம் பகுதியில் உள்ள ஜிஜே மல்டிகிளேவ் நிறுவனத்தில் அளிக்கப்பட்டது. பறிமுதல் செய்யப்படும் போதைப் பொருட்களின் ஆபத்தான தன்மை, விரைந்து அழிந்து போகும் தன்மை மற்றும் சரியான சேமிப்பிடங்களில் பற்றாக்குறை போன்ற காரணங்களை கருத்தில் கொண்டு NDPS விதிகளின்படி தாம்பரம் மாநகர காவல்துறை பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களை அழிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த அழிப்பு நடவடிக்கை சட்டம் மற்றும் சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றி உரிமம் பெற்ற எரிப்பு நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த செயல்முறை மூத்த காவல் அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழ் முழு வெளிப்படைத்தன்மையுடனும் மற்றும் NDPS சட்டத்தின் நடைமுறைகளை முற்றிலும் பின்பற்றியும் நடத்தப்பட்டது. தாம்பரம் மாநகர காவல்துறையினரால் 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வரை மொத்தம் 3054 கிலோ கஞ்சா அழிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை போதைப்பொருள் பயன்பாட்டை ஒழிக்கவும், போதைப் பொருட்கள் கடத்தல் வலையமைப்புகளை முறியடிக்கவும் அரசும் மற்றும் காவல்துறையும் இணைந்து மேற்கொள்ளும் ஒரு உறுதியான நடவடிக்கையாக இது விளங்குகிறது.